ஜியூபோ இங்கிலாந்துல நோவா ஸ்கோஷியா அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். ஹாக்ஸ்டன் கல்லூரியில படிச்சவரு. வெஸ்லியன் மிஷன் சார்பில் 19வது வயதுல தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். வீரமாமுனிவர் தமிழகத்திற்கு வந்த வயது 30வது வயது. 19வது வயதிலே வெரி குட் தமிழகம் வந்துட்டாரு. யாருக்கிட்ட? அவர் சுப்ரதீப கவிராயர்கிட்ட தமிழ் படிச்சிருக்கிறார். இவர் யாருக்கிட்ட தமிழ் படிச்சிருக்கிறாரு? மகாவித்வான் ராமானுஜ கவிராயர்கிட்ட தமிழ முறையா படிச்சிருக்கிறாரு. எந்தெந்த இடத்துல வேலை பார்த்திருக்கிறாரு? முதல்ல திருநெல்வேலியில, அதுக்கடுத்து திருநெல்வேலியில இருக்கக்கூடிய சாயர்புரத்துல, அதுக்கப்புறம் தஞ்சையில, அதுக்கப்புறம் நீலகிரியில, அதுக்கப்புறம் பெங்களூர் போயிருக்கிறாரு. சமய குறவராகவும் பிஷப் காட்டன் பள்ளியில தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறாரு. போகக்கூடிய எல்லா இடத்துலையுமே செந்தமிழ் இன்பத்துல தன்னுடைய சிந்தை பறிகொடுத்து வாழ்ந்திருக்கிறார். திருக்குறள், நாலடியார் போன்றவற்றில் தோய்ந்து மகிழ்ந்து அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பும் செஞ்சிருக்கிறார். திருக்குறளையும் நாலடியாரையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யார்? திருக்குறளை அதாவது லத்தீனில் மொழிபெயர்ப்பு செஞ்சவர் யாருன்னு கேள்வி கேட்டா வீரமாமுனிவர். ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சவர் யாருன்னு கேட்டா ஜியூபோ. அதை தாண்டி புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை போன்றவற்றில் சில பல செய்யுட்களை, ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம், டிஎன்பிஎஸ்சிலே உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி. எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற தலைப்புல ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சு கொடுத்திருக்கிறார். அப்ப திருக்குறள், நாலடியார், அதுக்கடுத்து புறநானூறு புறப்பொருள் வெண்பா மாலைய எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை. இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு தினத்தன்றும் ஒரு திருக்குறளையா புறநானூறையா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது, புறப்பாடல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து. கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, திருக்குறளை மொழிபெயர்ப்பு செஞ்சாரா, அல்லது புறநானூரை மொழிபெயர்ப்பு செஞ்சாரா, புறப்பொருள் வெண்பா மாலையை மொழிபெயர்ப்பு செஞ்சாரான்னு கூட கேள்விகள் கேட்கலாம். நமக்கு இதுல பெருவாரியாக கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். அப்போ ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு தினத்தன்றும் புறப்பொருள் பாடல் ஒன்றை ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செய்யறதை இவருடைய வேலையா வச்சிருக்கிறார். எலமெண்டரி தமிழ் கிராமர், இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. எலமெண்டரி தமிழ் கிராமர் என்ற தமிழ் இலக்கணத்தை 3 பாகங்களாக எழுதியிருக்கிறாரு. அவர் தன்னுடைய இலக்கண நூல் ஒவ்வொரு மாணாக்கர் கையிலும் இருக்கக்கூடிய வகையில முதல்ல பயின்ற இலக்கணம்னு எடுத்துக்கிட்டா டாக்டர் உவே சாமிநாதருடைய டாக்டருடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி யார் சொல்றது? திருவிகா அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய இதுதான். நான் சாமிநாதன் சொல்லியிருக்கேன். ஜியு போப்புடையதான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா திருவிகா. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒவ்வொரு தமிழ் மாணவர்கள் கையிலையுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இலக்கண நூல் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த ஜியு போப் தான். சொன்னது யாரு? திருவிகா கல்யாண சுந்தரனார். தமிழ் செய்யுட்களை தொகுத்து தமிழ் செய்யுட்களம்பகம் அப்படிங்கிற நூலாக வெளியிட்டிருக்கிறார். தமிழ் செய்யுள் தொகை அப்படின்னு வந்தா வீரமாமுனிவர். சேம் கொஸ்டின் தான், ஆனா சின்ன டிஃபரெண்ட் மட்டும் தான். ரெண்டுக்கும் டிஃபரெண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. முதல் கேள்வி என்னது? தமிழ் செய்யுள் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது கேள்வி தமிழ் செய்யுள் களம்பகம் யாது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப தமிழ் செய்யுட்களை தொகுத்து தமிழ் செய்யுள் களம்பகம் எழுதினது யாரு? ஜியு போப். தமிழ் செய்யுள் தொகை எழுதினது யாரு? நல்ல நீதி நூல் கருத்துக்களை தொகுத்து தமிழ் செய்யுள் தொகை எழுதினவர் வீரமாமுனிவர் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. போயட்ஸ் ஆஃப் த தமிழ்லேண்ட், த லிவ்ஸ் ஆஃப் தமிழ் சயின்ஸ், இந்த மாதிரி நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. மணிமேகலை கதையை ஆங்கிலத்துல எழுதினவர். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம், வேற எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஊட்டியில தோடர்களோடு நெருங்கி பழகி அறிந்து தோடர்களினுடைய இலக்கணத்தையும், இது பிஜிடிஆர்பிக்கு இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி துளு இலக்கணத்தையும் இவர் உருவாக்கி இருக்கிறார். ரொம்ப முக்கியம். இதை தாண்டி ராயல் ஏசியாட்டிக் குவார்டர்லி, த இந்தியன் ஆன்டிக்வைரி, இந்தியன் மேகசைன், சித்தாந்த தியோயிகா, இதெல்லாம் இந்த மாதிரி ஏடுகள்ல தமிழ் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். நிறைய ஆங்கில பத்திரிகைகள்ல தமிழ் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சிவஞான போதத்தையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாரு. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. சிவஞான போதம் யார் எழுதின நூலு? மெய்கண்டார். மெய்கண்டார் எழுதினது சிவஞான போதம். அதுக்கு வழிநூல் எது? சிவஞான சித்தியார். சார்பு நூல் எது? சிவப்பிரகாசம். சரிங்க. அந்த சிவஞான போதம் அப்படிங்கிற நூலுக்கு அதாவது இப்ப உரை எழுதினவரு சிவஞான மாபாடியம் அப்படிங்கிற பெயர்ல உரை எழுதினவர் யாரு? சிவஞான முனிவர். அந்த சிவஞான போதத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னு கேட்டா ஜியு போப். அப்ப மொழிபெயர்ப்பு துறைக்கு வழிகோலியவர்னு இவரையும் சொல்லலாம். அவர் தான் முதல்ல இவரையும் சொல்றாங்க. இதை ஜென்ரலான கேள்வியா போட்டுக்கோங்க. அதுவா இதுவா அப்படின்னு சொல்லி கேள்வி வேண்டாம். அது ஆண்டு வரிசைப்பட பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அவருடைய ஆண்டு எத்தனாவது ஆண்டு?
வீரமாமுனிவர் 1680 இருந்து 1746. இவர் 1820 தொடங்கி 1907. அப்ப யாரு? வீரமாமுனிவர் தான் முதல்ல வழிமொழியவர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆண்டை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1880 இங்கிலாந்து போய் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ICS மாணவர்களுக்கு தமிழும் தெலுங்கும் போதிக்கக்கூடிய ஆசிரியராக உட்கார்ந்துட்டார். அப்பதான் திருவாசகத்துல அவருக்கு திளைப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடல் நல குறைவுக்கிடையே அது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து தன்னுடைய 80வது வயதுல வெளியிட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கிறார். இதனை பாராட்டி ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி தங்க பதக்கமும் வேத சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. இருவினை கடந்த செல்வன் இசைத்த வாசகத்தை எல்லாம் வருவிளையாட்டார் போலும் மறுமொழி அதனில் வைத்தீர் அப்படின்னு பேராசிரியர் ஜூலியன் வில்சன் பாராட்டியது குறிப்பிடத்தக்கது. யாருடைய நூலை? திருவாசகம் மாணிக்கவாசகர் நூலை இவர் மொழிபெயர்த்ததற்காக இவரை பாராட்டினது ஜூலியன் வில்சன் அப்படிங்கிறவர். 1907 இவர் என்ன பண்ணிருக்கிறார்? இறந்து போயிருக்கிறாரு. ரொம்ப முக்கியம். 37 ஆண்டுகள் தமிழகத்துல பணியாற்றியவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் எத்தனாவது வயசுல இறந்து போயிருக்கிறாரு? 66வது வயசுல இறந்து போயிருக்கிறாரு. எந்த ஊர்ல இறந்து போயிருக்கிறாரு? அம்பலக்காட்டுல இறந்து போயிருக்கிறாரு. இதெல்லாம் கேள்வியாவே ஒரு இடத்துல கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜி போப்பு எந்த இடத்துல இருந்து போயிருக்கிறார்? கொடைக்கானல். இதெல்லாம் ஸ்கூல் புக். 40 ஆண்டுகளுக்கு மேலாக நற்றமிழ் பணி ஆற்றினார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ தமிழினுடைய பெருமையை உலகறிய செய்த சிறப்பு யாருக்கு உண்டு அப்படின்னா இந்த ஜி போப்புக்கு உண்டு. போப் ரொம்ப முக்கியமானது. வீரமாமுனிவர் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஜி போப்பு ரொம்ப முக்கியமான நபர். தமிழ் மறையை எத்தனையோ பேர் மொழிபெயர்க்க முனைந்தும் முழுமையும் செய்ய முடியாமல் இடையிலேயே முறிந்துபட இவர் அதனை முழுவதும் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார் வேதங்கள்ல. ரொம்ப முக்கியம். தமிழ் மறை அப்படின்னு தமிழ் பெருமைய ரொம்ப முக்கியம். தமிழ் பெருமைய உலகறிய செய்த சிறப்பு தமிழ் மறை அப்படிங்கிற நூல. தமிழ் மறைனா திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அத ரொம்ப முக்கியம். அதனை முழுவதும் மொழிபெயர்த்து முடித்திருக்கிறார். ஏசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி அப்படின்னும் போற்றி புகழ்ந்திருக்கிறார். எந்த நூல? திருக்குறள். திருக்குறளை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. தமிழ் மறை அப்படின்னா திருக்குறள். சைவத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் புகழ்ந்து பேசி இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாத்துக்கோங்க. அது அவருடைய ஆங்கிலத்திலேயே அவர் மொழிபெயர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. தமிழ் புலமை வறுமைக்கு வழியாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இவரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பெருங்கடல்ல நீந்தி மகிழ்ந்து நல்ல தொண்டாற்றிய நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ தமிழ் எவ்வாறு சொல்லியிருக்கிறாரு? சைவம் is the real religion of the South India. Siddhanta philosophy has and deserves to have far more influence than any other அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புலமை வறுமைக்கு வழியாம் அப்படின்னு தெரிஞ்சும் தமிழ ரொம்ப ஈடுபாடோட கற்று தேர்ந்த அறிஞர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜி போப் எந்த நாட்டை சார்ந்தவர்? இங்கிலாந்து. வெரி குட். இங்கிலாந்து. எந்த கல்லூரியில படிச்சிருக்கிறார்? ஹாக்ஸ்டன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஹாக்ஸ்டன் அப்படிங்கிற கல்லூரியில படிச்சிருக்கிறார். எந்த மிஷன் சார்பாக அவர் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்? வெஸ்லியன் மிஷன் சார்பில். ஜி போப் தமிழகத்திற்கு வந்த வயது 19வது வயது. ஜி போப் யாரிடம் தமிழ் கற்றுக்கொண்டார்? ஜி போப் பணியாற்றிய இடங்கள் பின்வருவனவற்றுள் யாவை? திருநெல்வேலி, சாயர்புரம், தஞ்சை. வெரி குட். ஜி போப் மொழிபெயர்த்த இலக்கியம் யாது? திருக்குறள், நாலடியார். திருக்குறள் மற்றும் நாலடியார் இரண்டையுமே ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறார். இதை தாண்டி எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற தலைப்புல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவரும் இவருதான். GL ஹார்ட் அப்படின்னு வந்தா புறநானூறு மட்டும்தான் வரும். 2 நூல் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு ஸ்கூல் புக்ல. அவருனா புறநானூறு மட்டும் வரும். நம்ம அதுலயே நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும். அப்ப அவரு எல் ஹார்ட் அப்படின்னு வந்தா புறநானூறுன்னு மட்டும் வரும். புறநானூறு மற்றும் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா அது ஜி போப். சரிங்களா? இதுலயே நீங்க கஸ் பண்ணி அழகா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு தினத்தன்றும் ஜி போப் மொழிபெயர்த்த நூல் யாது? ஒரு புறப்பாட்டு. அதே மாதிரி தமிழ் இலக்கணத்தை இவர் என்ன பெயர்ல எழுதியிருக்கிறாரு? எலிமெண்டரி தமிழ் கிராமர். இதே கேள்வி உங்களுக்கு இங்க மட்டும் இல்ல, நான் திருப்பி ரீகால் பண்ணுவேன். எங்க அப்படின்னா
தமிழ் மொழி வரலாறு சு சக்திவேல் இதை நீங்க படிப்பீங்க. சரிங்களா? அவருடைய இலக்கணத்தை படிக்கக்கூடிய இந்த காலத்துல அவருடைய இலக்கணம் தான் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வழிகாட்டியாக அமைஞ்சதுன்னு சொன்னவர் யார்? திருவிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் செய்யுள்களை தொகுத்துதான் அவர் என்ன பெயர் வச்சிருக்கிறாரு? தமிழ் செய்யுட்களம்பகம் அப்படிங்கிற பெயர் வச்சிருக்கிறாரு. ஜியு போப் ஆங்கிலத்துல எழுதின காப்பியம் யாது அப்படின்னு கேள்வி கேட்டா எதை சொல்லலாம்? மணிமேகலை. எந்தெந்த மொழிகளுக்கு ஜியு போப் இலக்கணம் எழுதியிருக்கிறார்? துளு, தோடா மேம். துளு மொழி மற்றும் தோடர் மொழி. ரொம்ப முக்கியமான கேள்வி, பாத்துக்கோங்க. சரி, இதை தாண்டி சிவஞான போதத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர். இதெல்லாம் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிவஞான போதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இவர்தான். இதை தாண்டி ஜியு போப் வந்து உடல்நல குறைவாக இருந்த பொழுது எந்த நூலை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு? திருவாசகத்தை. திருவாசகத்தை எத்தனாவது வயசுல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு? 80வது வயசுல. இவர் இத மொழிபெயர்ப்பு செஞ்சதுனால இவருக்கு என்ன பட்டம் வழங்கப்பட்டிருக்கு? வேத சாஸ்திரி. செந்தமிழ் தேசிகர் யார்? வீரமாமுனிவர். செந்தமிழ் தேசிகர். சந்தா சாஹிப் இவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்கிறாரு? இஸ்மத் சன்னியாசி. உரைநடை இலக்கிய முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? அதை தாண்டி வேத சாஸ்திரி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டா யார சொல்லலாம்? சொல்லலாம். இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. திருப்பி திருப்பி கேள்வி கேட்கறதுனால பதியும். அதனாலதான் திருப்பி திருப்பி கேள்வி கேட்கறது. இவரை வந்துட்டு இருவினை கடந்த செல்வன் இசைத்த வாசகத்தை எல்லாம் நல்வினை தீவினை என்ற இரு வினைகளை கடந்தவர் மாணிக்கவாசகர்னு சொல்றார். இந்த மாணிக்கவாசகர் சொன்ன இந்த பாடலை, இந்த வாசகத்தை எல்லாம் வரும் விளையாட்டால் போலும் மறுமொழி அதனில் வைத்தீர் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் ஜூலியா வின்சன் அப்படிங்கிறவரை பாராட்டி இருக்கிறார். ரொம்ப முக்கியமான கேள்வி. திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி என்று பாராட்டியவர் யார்? ஜியு போப். சைவத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் புகழ்ந்தவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஜியு போப் தான். சைவம் இஸ் த ரியல் ரிலிஜியன் ஆஃப் த சவுத் இந்தியா. சித்தாந்த philosophy has and deserves to have far more influence than any other அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அற்புதமா என்ன பண்ணிருக்கிறாரு? பாராட்டி இருக்கிறாரு. தென்னகம் வந்த இந்த ஐயரை அருந்தமிழ் பெரும் தமிழாக மாத்தி இருக்கு. அவருடைய தமிழ் காதலுக்கு ஒரு சான்று அப்படின்னு எடுத்துக்கிட்டா தன்னுடைய கல்லறைக்கென்று செலவாகக்கூடிய தொகையில ஒரு சிறு பகுதியாவது தமிழ் மக்களுடையதாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். என்னுடைய கல்லறையின் மீது ஒரு தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்லி பெயர் பொறிக்கப்பட வேண்டும்னு ஆசைப்பட்டார். எப்போதும் ஒரு தமிழ் மாணவனாகவே இருக்கவும் அழைக்கப்படவும் விரும்பியதும் நமக்கு வந்துட்டு நெஞ்சத்தை என்ன பண்ணுது? நினைக்க வைக்குது. இதை தாண்டி இவருடைய பற்றும் பணியும் நினைக்கக்கூடிய தருவாயில தமிழராக பிறந்த நமக்கு இப்ப ஏற்பட்ட பற்று இருக்கிறதா அப்படிங்கிறத அன்னைக்கு அவர் எழுதிட்டு போயிட்டார் மதுசாமலானந்தம். நமக்கு இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கே அவர் எழுதும் போது அன்னைக்கே தமிழ்ங்கிற பற்று இல்ல. இன்னைக்கு நமக்கு இருக்கிறது கொஞ்சம் கடினம் தான். இன்னைக்கு ஆங்கில பற்று தான் அதிகமாக இருக்கு. பெருவாரியான சொற்கள்லயே நம்ம பேசக்கூடிய சொற்கள்லயே ஆங்கிலம் கலந்துதான் நம்ம பேசுறோம். சரி, டாக்டர் கால்டுவெல். அப்ப ஜியு போப் முழுவதுமாக முடிச்சாச்சு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்லல்ல? சரி, உங்களுக்கு வேற இலக்கிய வரலாறுல தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு வழிகோலியவர் அப்படிங்கிற பெயரும் இவருடைய பெயரால தான் இருக்கும். ஜியு போப் பெயரால தான் இருக்கும். சரிங்களா? தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்ததன் மூலம் உலகறிய செய்தவர் அப்படிங்கிற கேள்வி வந்தாலும் ஜியு போப் தான். திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலின்னு புகழ்ந்தவர் ஸ்கூல் புக்லயே இருக்கு. நீதி நூல்கள்ல இருந்த பாடல்களை தொகுத்து அதற்கு தமிழ் செய்யுட்களம்பகம்னு பெயர் வச்சவர் யார் அப்படின்னா ஜியு போப். தமிழ் செய்யுட்தொகை அப்படின்னு பெயர் வச்சவர் வீரமாமுனிவர். அதே மாதிரி இலக்கண நூல்னு எடுத்துக்கிட்டா எலிமெண்டரி தமிழ் கிராமர். வீரமாமுனிவர் எழுதின இலக்கணம்னு எழுதுக்கிட்டா தொன்னூல் விளக்கம், குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லலாம். திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் எது? எலிமெண்டரி தமிழ் கிராமர். ரொம்ப முக்கியம். தன்னுடைய கல்லறையில ஒரு தமிழ் மாணவன் அப்படின்னு பொறிக்க செய்தவர் யாரு அப்படின்னாலும் ஜியு போப் தான். ரொம்ப முக்கியமான கேள்வி. இது எதுவுமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் கத்து கொடுத்த நபர் யாரு? ராமானுஜ கவிராயர். கால்டுவெல். அடுத்தது யார்? இந்த கால்டுவெல் அயர்லாந்துல பிறந்திருக்கிறார். 1815 பிறந்து 1891 இறந்திருக்கிறார். ஸ்காட்லாந்துல படிச்சிருக்கிறார்.
ஸ்காட்லாந்துல கல்வி பயின்று ஆங்கில கிறிஸ்துவ சங்கத்தை சார்ந்து 23வது வயதுல சமய பணி புரியக்கூடிய தருவாயில தமிழகம் வந்திருக்கிறாரு. தெளிவா கேட்கணும். Start ஆகுது. யாருக்குமே கேட்கலையா? பிரேக் ஆகுது. ஒரே நிமிஷம் மேம். ஆமா, ஆமா. ஒரே நிமிஷம். இப்ப இப்ப கிளியரா கேக்குதா? கேக்குதுங்களா மேம்? சின்ன நெட்வொர்க் இஷ்யூ. சரி. 1815 அயர்லாந்துல பிறந்து ஸ்காட்லாந்துல கல்வி பயின்று ஆங்கில கிறிஸ்துவ சங்கத்தை சார்ந்துதான் 23வது வயதுல சமய திருப்பணியாற்ற தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். அப்ப வீரமாமுனிவர் தமிழகத்திற்கு வந்த வயது 30. ஜியு போப் தமிழகத்திற்கு வந்த வயது 19. கால்டுவெல் தமிழகத்திற்கு வந்த வயது 23. 30, 19, 23. இந்த இடத்துல இந்த வினாக்களை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்கா வந்துட்டு பதிச்சு வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்லல்ல. சரி, அடுத்த பகுதிக்கு போயிருவோம். அப்ப வீரமாமுனிவர், ஜியு போப், கால்டுவெல். இப்ப கால்டுவெல்ல பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, திருநெல்வேலி மாவட்டம் இடையான்குடியை இருப்பிடமாக கொண்டவர். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். திருநெல்வேலியில சாயர்புரத்துல பணியாற்றியவர் அப்படின்னு கேள்வி கேட்டா ஜியு போப். திருநெல்வேலி மாவட்டம் இடையான்குடியில இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்தவர் யார் அப்படின்னா கால்டுவெல். கால்டுவெல்லுக்கு ஒரு பெருமை உண்டு. ஒரே ஒரு நபராக இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அதிகமான நபர்களை வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா கிறிஸ்துவராக மாத்தின பெருமை இவருக்கு உண்டு. 1.5 லட்சம் நபர்களை கிட்டத்தட்ட வந்து கிறிஸ்துவராக மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்தது இதுல படிக்க போறோம், நம்ம பார்ப்போம். அங்க கோவில், அதாவது இந்த இடையன்குடியில கோவில் ஒண்ணு கட்டி லட்சத்திற்கும் மேற்பட்டவரை கிறிஸ்துவராக மாத்திருக்கிறாரு இல்லையா? 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்களை கிறிஸ்துவராக மாத்தின பெருமை யாரை சாரும்? கால்டுவெல்லை சாரும். எந்த ஊர்ல? திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குடியை இருப்பிடமாக கொண்டு அங்கு ஒரு ஆலயம் கட்டி அங்கு 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை கிறிஸ்துவராக மாற்றிய பெருமை கால்டுவெல்லை சாரும். ஏன்னா தமிழகத்திற்கு, பிற நாட்டில இருந்து தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை மதம் மாற்ற செய்ய வைக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. அவங்களுடைய கருத்துக்கள், சிந்தனைகள் பிடிச்சா மட்டும்தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மாறத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த கருத்துக்களை வந்து மக்களுக்கு புரியக்கூடிய எளிமையான நடையில அவர் சொல்லியிருப்பார். யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் இது ரொம்ப கஷ்டமான வேலை. அப்ப ரொம்ப எளிதாக அதை பண்ணிட்டாங்க. அடுத்தது, இந்தியாவுல 53 ஆண்டுகள் ஒன்றி வாழ்ந்து இந்தியர்ல ஒருவராகவே இருந்திருக்கிறார். லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு, ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற மேலை நாட்டு மொழிகளிலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு போன்ற தென்னக மொழிகளிலும் போதிய அறிவும் போற்றத்தக்க புலமையும் பெற்றிருந்தவர். இதன் பயனாக திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், a comparative grammar of the Dravidian language, திராவிட ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் வான்ஸ்லேக்கர். இந்த கேள்வி PGTRBல உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா. இதுவுமே உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா தமிழ் மொழி வரலாறு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் கால்டுவெல். ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் கையாண்டவர் வான்ஸ்லேக்கர். ரொம்ப முக்கியம். இந்த நூல் மூலம் ஆரிய இன மொழிகள் வேறு, திராவிட மொழி இனங்கள் வேறு அப்படிங்கிறதையும், தமிழுக்கும் வடமொழிக்கும் எந்தவித உறவும் இல்லை, வடமொழி இன்றியே தனித்து இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சான்றுகளை எடுத்து காட்டி இருக்கிறார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நமக்கெல்லாம் இவரெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு தான் நினைப்போம். இதெல்லாம் எதனோட தொடர்பு கொண்டதாக அமைகிறது? முதல் பாடப்பகுதியோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோடைய கான்செப்ட் ரிலேட்டபிளா இருக்கு. அதனால எந்த யூனிட்டுமே வந்துட்டு எனக்கு இது வேண்டாம், இது எனக்கு சிலபஸ்ல இல்ல அப்படின்னு ஒதுக்காதீங்க. பேசிக்க மட்டும் நான் சொல்றேன். மற்ற தகவல்கள் எல்லாம் நீங்க சிலபஸ்ல கொடுத்திருக்கிறத படிச்சுக்கோங்க. இலக்கிய வரலாறை பொறுத்த வரைக்கும் எந்த பாடப்பகுதியையும் ஒதுக்கிடாதீங்க. ஓகேவா? அடுத்தது, இந்த நூலே தமிழ் மொழி நூல் அப்படின்னு சொல்லி ஆய்வுக்கு முன்னோடியாக அமைகிறது. ரொம்ப முக்கியம். தமிழ் மொழி நூல் ஆய்வுக்கு முன்னோடியாக அமையக்கூடிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய் வடமொழியே அப்படின்னு இருந்த காலத்துல ஆரியத்திலிருந்து தோன்றியதே தமிழ் அப்படிங்கிற கொள்கையை விழுக்காட்டி முதல் மறுத்துரைத்த பெருமை கால்டுவெல்லை சாரும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான கேள்வி இது எல்லாமே. திராவிட மொழிகள் ஒரு தனி இனம், அவற்றிற்கு தாய் தமிழே அப்படின்னு சொல்லி மொழியியல் பெருமை உணராது உறங்கி கிடந்த நமக்கு விளக்கி உலகுக்கு உணர்த்திய மொழியியல் ஆராய்ச்சியில் நமக்கு வழிகாட்டிய விடிவெளி. ரொம்ப முக்கியம். மொழியியல் ஆராய்ச்சியில் நமக்கு வழிகாட்டியாக விளங்கிய அறிஞர் யாருன்னு கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். இந்த ஒப்பிலக்கண பணியை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம், ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி, இது ரெண்டும் இவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்கு? இலக்கிய வேந்தர், வேத விற்பன்னர் அப்படிங்கிற பட்டம். இப்ப சொல்லுங்க, வீரமாமுனிவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்கிறாங்க? செந்தமிழ் தேசிகர். வேற என்ன பட்டம் கொடுத்திருக்கிறாங்க?
செந்தமிழ் தேசிகர். சந்தா சாஹிப் என்ன பட்டம் கொடுத்திருக்கிறாரு? இஸ்மத் சன்னியாசி, சன்னியாசின்ற தூய வீர துறவி அப்படிங்கிற பட்டம் சன்னியாசி. கொடுத்திருக்கிறாங்க தூய துறவி. இல்லையா? வீரமா முனிவர் அப்படிங்கிற பட்டமும் கொடுத்திருக்காங்க. வீரமா முனிவர்ங்கிற பட்டம் மதுரை தமிழ் சங்கத்தார் கொடுத்தது. எதுக்காக கொடுத்திருக்காங்க? தேம்பாவணிங்கிற நூல் எழுதுனதுக்காக அவருக்கு அந்த பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஜிபோ வேத சாஸ்திரி, சாஸ்திரி சாஸ்திரி. போப் சாஸ்திரியாவே வாழ்ந்திருக்கிறாரு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கால்டுவெல் இலக்கிய வேந்தர், வேத விற்பனர். இலக்கிய வேந்தர், வேத விற்பனர். சோ வேதங்களை கால் பண்ணி விற்பனை பண்றாங்க. இலக்கிய வேந்தர், வேந்தருக்கு கால் பண்ணி, இப்ப வேந்தர்னா அரசர். அரசர் வந்து இப்ப அந்த காலத்துல வந்து அரசர் வந்து நாடு நாடா போய் மக்களுடைய குறைகளை கேட்டு மக்களாக வாழ்ந்து அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுவாங்க. ஆனா இப்ப சிஎம் சார் என்ன பண்ணுவாங்க? கால் பண்ணி, என்னம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை அனுப்பியிருக்கேன் வாங்கிக்கோங்கம்மான்னு சொல்றாருல்ல, அந்த மாதிரி. அப்ப இலக்கிய வேந்தர் கால்டுவெல். வேத விற்பனர், வேதங்களை கால் பண்ணி விற்பனை செய்யறாங்க. அப்ப கால்டுவெல் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மறந்துரும், இதெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்தாதான். எத்தனையோ பேர் கூடி செய்ய இயலா பெரும் பணியை எத்தனையோ பிறவி எடுத்து செய்யக்கூடிய தமிழ் தொண்டினை ஒரு பிறவியில ஒருவராகவே இருந்து செய்து செந்தமிழை உலகறிய உலகவர் தொழச் செய்தார் அப்படின்னு சொன்னா அவர் மிகையாகாது. இந்த வரிகள்லாம் பெரும் புகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மொழியினுடைய வேர் சொற்களை கொண்டு பிற மொழியில பயின்று வரக்கூடிய சொற்கள் பல தமிழ் சொற்களின் சிதைவு அப்படின்னு சொல்லி நிறுவி இருக்கிறாரு. ரொம்ப முக்கியம். தமிழ் மொழியினுடைய வேர் சொற்களை இவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அந்த வகையில அரிசி என்பதன் சிதைவே ரைஸ் அப்படிங்கிற ஆங்கில சொல். தோகையினுடைய சிதைவு தான் ஹீப்ரு மொழியிலையும் பைபிள்ல உள்ள துகி கோழியினுடைய சிதைவு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். சித்திய மொழியில காணப்படக்கூடிய கோரி அப்படிங்கிறதும் தமிழ் மொழியினுடைய சிதைவு அப்படின்னு சொல்றாரு. நற்கருணை தியான மாலை, தாமரை தடாகம், ஞானஸ்தானம், இந்த மாதிரி உரைநடை நூல்களை அவர் எழுதியிருக்கிறாரு. பாண்டி நாட்டின் முற்கால, இடைக்கால, தற்கால துறைமுகங்களான கொற்கை, காயல், தூத்துக்குடி ஆகியவற்றை நன்கு ஆய்வு செய்து தன்னுடைய அகழ்வாராய்ச்சியால நமக்கு தெரிவிச்சிருக்கிறார். வரலாற்றுக்கு துணை புரியக்கூடிய வகையில நெல்லை மாவட்ட வரலாற்றை செப்பமுறை அமைத்த அரசரினுடைய நன்கொடையாக 1000 வெண் பொற்காசுகளை அந்த காலத்திலே வாங்கியிருக்கிறாரு. இப்பேற்பட்ட திறமான பணியாற்றியவர் 53 ஆண்டுகள் இந்தியாவில இருந்திருக்கிறார். இடையே 3 முறை இங்கிலாந்து போயிருக்கிறாரு. இறுதி முறை இங்கிலாந்து போன தருவாயில அங்கேயே தங்கி விடுமாறு அவங்க கிட்ட கேட்க, அதை காதுல வாங்காம, இத்துணை காலம் இந்தியாவிலேயே வாழ்ந்துட்டேன், இந்தியர்களுக்காகவே உழைச்சிட்டேன், இனியும் உழைப்பேன், இந்தியாவிலேயே உயிர் துறப்பேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டார். அவரே 77வது ஆண்டுல கொடைக்கானல் மலையில உயிர் துறந்தவர். கொடைக்கானல் மலையில உயிர் துறந்தவர் யார்? கால்டுவெல். அப்ப ஜியு போப் எந்த இடத்துல இறந்தாரு? அம்பலக்காட்டுல உயிர் துறந்தவர் யாரு? வீரமாமுனிவர் தான். வீரமாமுனிவர் அம்பலக்காடுங்க மேம். அப்ப ஜியு போப் இறந்த இடம் எது? ஜியு போப் இறந்த இடம் யாது? ஜியு போப் கொடைக்கானல் தான் மேம். கொடைக்கானல்ல தான் இருந்தாரா? பட் இவருடைய கல்லறை எங்க இருக்கிறது? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில. இப்ப கூட ரீசெண்டா நம்ம இவரு வந்துட்டு அவர் பேர் என்ன, ஸ்டாலின் சார், நம்ம முதல்வர் அங்க வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போது அவருடைய கல்லறை தோட்டத்துல போய் இவரு மரியாதை செலுத்திட்டு வந்தாருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? செப்பல்கர் கல்லறை தோட்டம், ஆக்ஸ்போர்ட்ல இவருடைய கல்லறை தோட்டம் அமைஞ்சிருக்கு. இவருடைய கல்லறை தோட்டம் எங்க இருக்கு? இறந்த இடம் இங்கிலாந்து, ஆக்ஸ்போர்ட்ல இறந்திருக்கிறாரு. கொடைக்கானல் அடக்கம் செய்யப்பட்டவர் தான் யாரு? கால்டுவெல். மறந்துடாதீங்க, நமக்கு போய் அது ஆழமா பதிஞ்சிருச்சு, அதனால நம்ம கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது தப்பு. சரிங்களா? சரி, அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் யாரு? கால்டுவெல். கொடைக்கானல் மலையில உயிர் துறந்திருக்கிறார். இடையன்குடியில இவர் எழுப்பிய கோவில்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்குமே இடையன்குடியில இவருடைய கல்லறை இருக்கு. இவர் திறம் என்னும் போது இதயம் நிகழ்கிறது, இவர் பணியை நினைக்கும் பொழுது நெஞ்சம் நன்றி நவென்ற வண்ணம் இருக்கிறதுன்னு அவருடைய பெருமையை பேசிட்டு அவரை முடிச்சிருக்கிறாரு. அது நமக்கு தேவையில்ல. எந்த நாட்டுல பிறந்திருக்கிறார்? அயர்லாந்துல பிறந்திருக்கிறார். இப்ப வாங்க, வீரமாமுனிவர் எந்த நாட்டுல பிறந்திருக்கிறார்? இத்தாலி நாடு. ஜியு போப் எந்த நாட்டுல பிறந்திருக்கிறார்? கால்டுவெல் எந்த நாட்டுல பிறந்திருக்கிறார்? அயர்லாந்து. வெரி குட், அயர்லாந்துல பிறந்திருக்கிறாரு. ஜியு போப் வந்துட்டு, சாரி, வீரமாமுனிவர் எத்தனாவது வயசு தமிழகத்துக்கு வந்தாரு? 30வது வயது. ஜியு போப் எத்தனாவது வயசுல தமிழகத்திற்கு வந்தாரு? 19வது வயதுல. கால்டுவெல் எத்தனாவது வயசுல தமிழகத்திற்கு வந்தாரு? 23வது வயசுல. 23வது வயசுல வந்தாரு. கால்டுவெல் எந்த இடத்தை இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்து வந்தாரு?
திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இடையான்குடியை இருப்பிடமாக கொண்டிருக்கிறாரு. அங்க ஒரு கோவிலை கட்டி எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா 1,00,000த்திற்கும் மேற்பட்ட நபர்களை ஒருவராக இருந்து கிறிஸ்தவராக மாற்றிய பெருமை யாரை சாரும்னு கேள்வி கேட்கலாம். இந்தியாவுல எத்தனை வருஷம் தங்கி இருக்கிறாரு? 53 ஆண்டுகள் ஒன்றி இந்தியாவில் ஒருவராகவே வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இலக்கிய வேந்தர், வேத விற்பனர் என்ற பட்டங்களை பெற்றவர் கால்டுவெல். கால்டுவெல் எழுதின நூல் யாது? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? வால்ஸ்லேக்கல். ஒரு தமிழ் மாணவன் என்று கல்லறையில் பொறிக்க வைத்தவர் யார்? ஜியு போப்பினுடைய கல்லறை எங்கே அமைந்துள்ளது? இங்கிலாந்து ஆக்ஸ்போர்டு. நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்ப இல்ல, நெட் செட்ல உங்களுக்கு எல்லா கேள்வியும் கேட்கப்படும். அப்ப நீங்க என்ன ரிமைண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. நற்கருணை தியான மாலை. சோ தியான மாலை அப்படின்னா இப்பெல்லாம் வந்துட்டு இந்த கருங்காலி மாலையை கால் பண்ணி உங்களுக்கு கருங்காலி மாலை வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு சீசன்ல. அந்த மாதிரி நற்கருணை தியான மாலை அப்படிங்கிற நூலும் தாமரை தடாகம். அப்ப வந்துட்டு நற்கருணை தியான மாலைனா கால் பண்ணி தியான மாலை வேணுமான்னு கேக்குறாங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அழகா கஸ் பண்ணி போட்டுடலாம். தாமரை தடாகம். தாமரை தடாகத்தின் மீது அமர்ந்து கொண்டு ஒரு பெண், அந்த இமேஜின் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்கவே மறக்காது லைஃப் டைம். இப்பெல்லாம் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, அந்த காலத்துல வந்துட்டு பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தாமரை தடாகம்னா அந்த குளத்தங்கரையில தான் வந்துட்டு காதல் மொழி பேசி யாருக்கும் தெரியாம மீட் பண்ணுவாங்க. இப்ப வந்துட்டு குளத்தங்கரையில காலுக்குள்ளார அந்த தண்ணிக்குள்ளார கால் விட்டுட்டு போன் பேசிட்டு உட்காந்துருக்காங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தாமரை தடாகம் கால்டுவெல். ஞானஸ்தானம் கால் பண்ணி ஞானஸ்தானத்தினுடைய டேட்டை வந்துட்டு புக் பண்ணிருக்காங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அல்லது கால் பண்ணி நமக்கு அந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஞானஸ்தானம் போன்ற உரைநடை நூல்களும் செஞ்சிருக்கிறார். பாண்டி நாட்டின் முற்கால இடைக்கால தற்கால துறைமுகங்களான கொற்கை, காயல், தூத்துக்குடி ஆகியவற்றை நன்கு ஆய்ந்து தமிழ் அகழ்வாராய்ச்சியால நமக்கு கொடுத்திருக்கிறார். தமிழ் அகழ்வாராய்ச்சி பணியும் ஒரு மேற்கொண்டிருக்கிறார். இந்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெல்லை மாவட்ட வரலாறு இவர் எழுதினது. வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கால் பண்ணி வரலாறு சொல்றாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதை தாண்டி 77வது வருஷத்துல இவர் இறந்து போயிருக்கிறாரு வயசுல. கொடைக்கானல்ல இறந்து போயிருக்கிறாரு. இவருடைய உடல் எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது? இடையான்குடியில இவர் எழுப்பிய கோவில்லையே இவருடைய உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு வழிபாடு செய்வாங்க போல. அப்படிதானே? அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தத்துவ போதகர், இத்தாலி நாட்டவர், ரொம்ப முக்கியமானது. இவர் இந்த நூல் மட்டும் இல்ல, நூல்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கால்டுவெல் பெருசா இவ்வளவுதான். திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரு இனத்தை கண்டுபிடிச்சவர் அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு இந்த கால்டுவெல்லுக்கு சாரும். அதை ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளுக்கு திராவிட மொழிகள்னு பெயர் வச்சவர் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். திராவிட மொழிகளை திருந்திய மொழிகள், திருந்தாத மொழிகள் அப்படின்னு பிரிச்சு ஆய்வு செஞ்சவர் யாரு அப்படின்னாலும் கால்டுவெல் தான். வடமொழியினுடைய துணை இல்லாமல் தமிழ் தனித்து இயங்கக்கூடிய அளவு சிறப்பு மிகுந்ததுன்னு சொன்னவர் கால்டுவெல் தான். தமிழ் உயர்தனி செம்மொழி என்பதனை உலகறிய செய்தவர் அப்படின்னாலும் இந்த கால்டுவெல் தான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நற்கருணை தியான மாலை, தாமரை தடாகம், ஞானஸ்தானம் உங்களுக்கு தெரியும். அந்த நெல்லை மாவட்ட வரலாறு அப்படிங்கறத ஒரு சில புத்தகத்துல திருநெல்வேலி சரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க மாத்தி கேள்வி கேட்டா உங்களுக்கு வந்துட்டு தெரியாம போயிடுச்சுன்னா போச்சு. திருநெல்வேலி சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். திருநெல்வேலி சரித்திரத்தையும் கால் பண்ணி நமக்கு வாங்கிக்கிறீங்களா, புக் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கறாங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்காக தான் அந்த அரசரினுடைய நன்கொடையாக இவர் 1000 வெண்பொற்காசுகளை அந்த காலத்துல இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, வாங்கியிருக்கிறாரு. சென்னை பல்கலைக்கழகம் தான் இவருக்கு பட்டம் கொடுக்குது. இலக்கிய வேந்தர் மற்றும் வேத விற்பனர் அப்படிங்கிற பட்டம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒருத்தராகவே 1,00,000 பேரை கிறிஸ்துவராக மாற்றி இருக்கிறார். இதுல எந்த சந்தேகமும் இருக்காது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தத்துவ போதகர். இத்தாலி நாட்டை சார்ந்தவர். 1606ல தமிழகம் வந்திருக்கிறாரு. ரொம்ப முக்கியம். இவருதான் முன்னோடி, வீரமா முனிவருக்கும் முன்னோடி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இயேசு சபை குரு. இவருடைய இயற்பெயர் ராபர்ட் டி நொபிலி. ரொம்ப முக்கியமான கேள்வி. ராபர்ட் டி நொபிலி தத்துவ போதகர் என்று அழைக்கப்படக்கூடியவர். உயர்ஜாதி இந்துக்களை கிறிஸ்துவராக மாற்றக்கூடிய நோக்கத்தினை கொண்டவர். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். தமிழக துறவிக போல வாழ்ந்தவர். வடமொழியும் தென்மொழியும் கற்றவர். மதுரையில சபை நிறுவி சமய பணி மேற்கொண்டிருக்கிறார். சேலம், திருச்சி மாவட்ட சிற்றூர்கள் அத்தனைக்கும் போய் சமய சொற்பொழிவாற்றி மதம் மாற்றி இருக்கிறாரு. 100,000 அவரை கிறிஸ்துவராக மாத்திருக்கிறார். அவரு 1,00,000, இவரு 100,000 அவர். ரொம்ப முக்கியம். இதை தாண்டி இறுதியில கண் பார்வை குறையவே சென்னை சாந்தோம் கோவில் அருகே ஒரு சிறிய குடிலில் வாழ்ந்து 1656ல இயேசுபிரான் திருவடி அடைந்திருக்கிறார். சமய சார்புடைய வடமொழி கலந்த பல நூல்களையும் எழுதியிருக்கிறார். அச்சேராத காரணத்தினால அந்த நூல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறார்? மந்திரமாலை, ஞான உபதேசம், ஆத்ம நிர்ணயம், சகுன நிவாரணம், புனர்ஜென்ம ஆட்சேபம், நித்திய ஜீவன் சல்லாபம்,
தத்துவ கண்ணாடி, ஞான தீபிகை, சேசுநாதர் சரித்திரம், தமிழ் போர்ச்சுகீசிய அகராதி. இதே பெயர்ல வேற யார் எழுதியிருக்கா? வீரமாமுனிவரும் எழுதியிருக்கிறார் இல்லையா? வீரமாமுனிவருக்கு முன்பே தமிழகம் வந்தவர் அப்படிங்கிற கேள்வி இவரை பத்தி கேட்கலாம். தத்துவ போதகர். வீரமாமுனிவருக்கு முன்பே தமிழகம் வந்தவர் யார்? ராபர்ட் டி நொபிலி என்று அழைக்கப்படக்கூடிய தத்துவ போதகர். ரோம் பிராமணன், ராஜ சந்நியாசி என்று தன்னை அழைத்தவன் யார்? அழைத்து கொண்டவர் யார்? தத்துவ போதகர் என்று அழைக்கப்படக்கூடிய ராபர்ட் டி நொபிலி. தமிழ் வடமொழி மேனாட்டு மொழி கலந்த கொச்சை நடையில் எழுதியிருக்கிறாரு. மந்திரமாலை, புனர்ஜென்ம ஆட்சேபம், ஞான உபதேச கண்ணாடி, ஞான தீபிகை, ஏசுநாதர் சரித்திரம், இதெல்லாம் அவர் எழுதினது. ஏற்கனவே வந்துட்டு நற்கருணை தியான மாலை எழுதினது யாரு? கால்டுவெல். நற்கருணை தியானமலை. அப்ப வீரமாமுனிவர் எழுதின நூல் என்ன நூல்? யாராவது சொல்ல முடியுமா? ஞான கண்ணாடி எழுதினது யாரு? வீரமாமுனிவர். ஞான கண்ணாடி வீரமாமுனிவர். இந்த இடத்துல இவர் எழுதின நூல் என்னது? ராபர்ட் டி நொபிலி எழுதினது ஞானோபதேசம். தத்துவ கண்ணாடியா? தத்துவ கண்ணாடி யார் எழுதியிருக்கா? தத்துவ கண்ணாடின்னு ஒரு நூல் புரியல. தத்துவ கண்ணாடி இவர்தான், ராபர்ட் டி நொபிலி தான். ராபர்ட் டி நொபிலி. ஓகேவா? அப்ப அந்த கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. மந்திர மாலை, தத்துவம். தத்துவம் பேசுறவங்க கையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்திர மாலை வச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப கால்டுவெல் என்ன நூல் எழுதி இருக்கிறாரு? நற்கருணை நற்கருணை தியான மாலை. அந்த இடத்துல தியான மாலை அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மந்திர மாலை. மந்திர மாலையை கையில வச்சுக்கிட்டு தத்துவம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மந்திர மாலை கையில வச்சிருக்கவங்க தானே நிறைய தத்துவம் பேசுவாங்க. இதை தாண்டி ஞான உபதேசமும் தத்துவம் பேசுறவங்க தான் செய்வாங்க. ஆத்ம நிர்ணயம், ஆத்மா இங்கதான் இருக்கும் இங்கதான் போகும்னு நிர்ணயம் பண்றவங்களும் தத்துவம் பேசுறவங்க, தத்துவ போதகர்கள் தான். சகுன நிவாரணம், சகுனம் பார்க்கக்கூடியவங்களும் அவங்க தான் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. புனர்ஜென்மம், அது போன ஜென்மம்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சும்மா ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். போன ஜென்மத்தை வந்து ஆட்சேபம் பண்ணக்கூடியவங்களும் தத்துவ போதகர்கள், தத்துவம் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. நித்திய ஜீவன் செல்லாவம், தினமும், நித்தியம்னா தினமும், தினமும் ஜீவராசிகள் வந்துட்டு மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு வழி என்னன்னு தத்துவம் பேசுறாங்க, தத்துவம் பேசக்கூடியவங்க தான் சொல்றாங்க. தத்துவ கண்ணாடி ரொம்ப முக்கியம். அப்ப ஞான கண்ணாடி வீரமாமுனிவர், தத்துவ கண்ணாடி தத்துவ போதகர் ரொம்ப முக்கியம். ராபர்ட் டி நொபிலி என்று அழைக்கப்படக்கூடிய தத்துவ போதகர். ஞான தீபிகை தத்துவ போதகர். சேசுநாதர் சரித்திரம், தத்துவம் பேசக்கூடியவங்க தான் ஏசுநாதர் சரித்திரத்தையும் பேசுறாங்க, தமிழ் போர்ச்சுகீசிய அகராதியும் பண்ணியிருக்காங்க. சமய தொண்டிற்காக பிறந்த செல்வ குடும்பத்தை துறந்து பொய் வேடம் புனைந்து இன்னலுற்று இடர்பட்ட இவருடைய தொண்டு வாழ்வு என்னும் போது நமக்கு கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு இருக்கு. வீரமாமுனிவருக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னமே வந்தவர். அதனாலதான் வீரமாமுனிவருக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் தமிழ் உரைநடை நூலை எழுதிய பெருமைக்குரியவர் யார்? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். தத்துவ போதகர். முதல் தமிழ் உரைநடை நூலை எழுதிய பெருமைக்குரியவர் யார்? தத்துவ போதகர் என்று அழைக்கப்படக்கூடிய ராபர்ட் டி நொபிலி. 4 பேர் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? தாமரை தடாகம் யாருடைய நூல்? கேள்வி கேட்கணும். கால்டுவெல். வெரி குட். கொடைக்கானல் மலையில் உயிர் துறந்தவர் யார்? அப்படியே பார்க்காம சொல்ல ட்ரை பண்ணுங்க. வெரி குட். ஆத்ம நிர்ணயம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தத்துவ போதகர். தத்துவ போதகர். ஞான தீபிகை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? தத்துவ போதகர். திருக்குறளை மலை உபதேசத்தின் எதிரொலி என்று சொன்னவர் யார்? ஜியு போப். பாமன் கதை என்ற உரைநடை நூலை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். வாமன் கதை வீரமாமுனிவர். வாமனன் வீரன் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. போயட்ஸ் ஆஃப் த தமிழ் லேண்ட், த லிவ்ஸ் ஆஃப் தமிழ் செயின்ஸ். போயட்ஸ் ஆஃப் தமிழ் லேண்ட், ஜியு போப். தமிழ் நிலத்தில் வாழ்ந்த கவிஞர்களை பத்தி பேசினவர் ஜியு போப். சரிங்களா? த லிவ்ஸ் ஆஃப் தமிழ் செயின்ஸ் மற்றும் போயட்ஸ் ஆஃப் த தமிழ் லேண்ட் அப்படின்னாலே ஜியு போப் தான். எலிமெண்டரி தமிழ் கிராமர் ஜியு போப். சுதிர்த்த மேரி சொன்ன வளவர் கதைய வீரமாமுனிவர் எந்த பெயர்ல எழுதி இருக்கிறாரு நூலா? தேம்பாவணி எழுதினதுக்காக வந்து இவருக்கு என்ன பட்டம் கொடுக்கப்பட்டது? என்னாச்சு? மதுரை தமிழ் சங்கத்தார்
பெஸ்கிக்கு வீரமாமுனிவர்ங்கிற பட்டம் கொடுத்தாங்க. சந்தா சாஹிப் என்ன பட்டம் கொடுத்தாங்க? மறந்துடக்கூடாது அந்த கேள்வி. சந்தா சாஹிப் என்ன பட்டம் கொடுத்தாரு? ஈஸ்வர் சன்னியாசி. அது உங்களுக்கு ஈஸ்வர் ஸ்கூல் புக், சன்னியாசி, அதனால தூய மறக்காது. துறவி. வெரி குட். உங்களுக்கு ஸ்கூல் புக்கு மறக்காது. தமிழ் செய்யுள் தொகை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தொகை அப்படின்னு வந்தா அது வீரம், வீரம் தொகையாக வரும். சரிங்களா? அதாவது களம்பகம் அப்படின்னு வந்தா போப், ஜியு போப். தமிழ் செய்யுள் களம்பகம். ஆத்ம நிர்ணயம், ஆத்மாவது இங்கதான் இருக்கணும். நிர்ணயம் பண்றது யாரு? வெரி குட், தத்துவ போதகர். எத்தனை ஆண்டுகள் இந்தியருள் ஒருவராக கால்டுவெல் ஒன்றி வாழ்ந்தார்? 53 ஆண்டுகள். வெரி குட், 53 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாரு. ஞானஸ்தானம் யாருடையது? கால்டுவெல். வேத விற்பன்னர்? புனர்ஜென்ம ஆட்சேபம்? தத்துவ போதகர். ஏன் புனர்ஜென்மத்தை ஆட்சேபம் பண்ணக்கூடியவங்க தத்துவம் பேசக்கூடியவங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா மனப்பாடம் ஆயிருக்கும். இதுல ஏதாவது இங்க மனப்பாடம் ஆகல அப்படின்னா திருப்பி 4 முறை இதே வீடியோவே போட்டு கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆயிடும்? மனப்பாடம் ஆயிடும். இல்லையா இப்பவே இந்த நிமிஷமே ஒரு 1/2 hour or 10 or 15 minutes அப்படியே கண்டினியூட்டியா ஒரு 2-3 முறை அதை போட்டு கேட்கவோ அல்லது உட்கார்ந்து படிக்கவோ ட்ரை பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு மறக்காது. இதை கடந்து நீங்க அடுத்த வேலைக்கு போகும்பொழுதுதான் கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணும்? மறக்கும். படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்தை நமக்கு மூளையில கொண்டு போய் பதிய வைக்கிறதுக்கு செலவு பண்றதுல தப்பு ஒன்றும் இல்லை. அதனாலதான் என்னால அடுத்தது உங்களால இப்ப நான் விட்டுட்டேன் அப்படின்னா உடனே ஓடி போய் என்ன பண்ண போவீங்க? அடுத்தது ஒண்ணு நைட் டிஃபனோ அல்லது மிச்சம் மீதி இருக்கக்கூடிய வேலையவோ அப்பா விட்டா போதுங்கிற மைண்ட் செட்ல குழந்தைங்க மாதிரிதான் நம்மளும் அந்த மைண்ட் செட்ல தான் இருப்போம். அப்ப அந்த மைண்ட் செட்ல இருந்தால் ஒரு வேலை பாத்திரமே நீங்க வளர்க்கினாலும் சரி, நீங்க சாப்பிடவே செஞ்சாலும் சரி, தோசையே ஊத்தினாலும் சரி, வீட்டுல ஹெட்போன் மொபைல் எல்லாமே இருக்கும். இதே வீடியோவை 10 மணிக்குள்ளார உங்களுக்கு அப்லோட் உடனே இமீடியட்டா பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பாக்குறேன். உடனே அதை என்ன பண்ணிருங்க? கொண்டு போய் ஓரமா வச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு போங்க. மறக்காது. அதே மாதிரி முன்னாடி படிச்சதெல்லாம் மறந்துடுறீங்க. முன்னாடி படிச்சதை மறந்துட்டா திருப்பி திருப்பி அதை படிச்சே ஆகணும். கேள்வி கேட்கும் போது எந்த பகுதிகள்லாம் உங்களுக்கு மறக்குதோ அதை திருப்பி நீங்க படிக்கணும்னு அர்த்தம். மேம் இவ்வளோவா இதெல்லாம் அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க விடுறதுதான் பெரிய இழப்பா அமையும். பாஸ் பண்றது மேட்டரே கிடையாது. சரிங்களா? நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்றதுல எந்த பயனும் பலனும் அல்ல. வேலைக்கு போயிட்டியான்னு மட்டும்தான் உங்களைய பார்த்து 4 பேர் கேட்பாங்க. வேலைக்கு போகணும்னா இந்த சின்ன சின்ன கேள்வி கூட முக்கியம். நான் ஏன் வரி வரியா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சின்ன பாயிண்ட கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு சில பேர்த்துக்கு அந்த பாயிண்ட கூட எடுத்து கேள்வியா மாத்திரலாம். இந்த புத்தகத்தை கையாண்டு இதுல இருந்து நான் வினா எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த விஷயத்த எப்படி நான் வினாவா மாத்தணும் தான் முயற்சி பண்ணுவனே தவிர்த்துட்டு இது முக்கியம் இல்லையாங்கிறது 2வது பட்சம் தான். என் மனசுக்கு அது முக்கியம்னு பட்டா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்? அதை வினாவா கண்டிப்பா நான் மாத்ததான் முயற்சி பண்ணுவேன். அதனாலதான் சின்ன குழந்தைங்களுக்கு மாதிரி ஒவ்வொரு வரியையும் நிறுத்தி நிதானமா, ஏன்னா நம்ம ஆசிரியரா இருக்கக்கூடிய பட்சத்திற்கு இதெல்லாம் மேலோட்டமா படிச்சுட்டு இதெல்லாம் கேட்கலாம், அதெல்லாம் கேட்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லது நம்மளே கொஸ்டின் பேப்பரே பார்க்கும் பொழுது பக்கத்துல உள்ள கான்செப்ட நம்ம எப்படி 301 103ன்னு நினைச்சுக்கிட்டு வினாக்களை மாத்தி எத்தனையோ பேர் அடிச்சுட்டு இங்க உட்காந்து நம்ம புலம்புறோம். அதாவது கண்ணுக்கு எட்டி நம்ம பார்த்த அந்த கேள்வியவே தரமா தெரிஞ்ச ஒரு கேள்வியவே அடிச்சுட்டு எத்தனையோ பேர் புலம்பிருக்காங்க. 103 301 மிகச்சிறிய நூல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட மட்டும் பார்த்துட்டு, ஏன்னா நம்மளுடைய பார்வையினுடைய அந்த தன்மை அவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா அததான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த விசால பார்வை கிடையாது. அந்த இதுதான் நம்மள ஈஸியா என்ன பண்ணிருது அப்படின்னா அடுத்த நிலைமைக்கு போக விடாம நம்மளை தடுக்கிறது. அதே மாதிரிதான் இப்ப நமக்கு ஒரு கேள்வி வினாத்தாலேயே இந்த அளவுக்கு நம்ம கையாளுறோம் அப்படின்னா அப்ப பாடப்புத்தகத்துல படிக்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு அதை கடந்து போயிருவோம். அதை கடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இழுத்து பிடிச்சி ஒவ்வொரு வரிகளாக நான் என்ன பண்றேன்? இதெல்லாம் முக்கியம்.